ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து லேப்டாப்பில் அடாப்டர் ப்ராப்ளமாக இருந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோன்றத பார்த்தோம். பேட்ரி ப்ராப்ளமாக இருந்ததுன்னா என்ன செய்ய போகிறோன்றத பார்த்தோம். அப்புறம் வந்து டிஸ்பிளே வரல அப்படின்னா என்னன்றதை பார்த்தோம். சிஸ்டம் ஸ்லோவாக இருந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக் ரீஸ்டார்ட்டாக இருந்தது அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெட்டாக இருந்ததுன்னா என்ன செய்வோம் அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்க போகிற நம்ம கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீபோர்ட் ப்ராப்ளமு. ஓகேங்களா? ஒரு கீபோர்டு வந்து நமக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றதுக்கு, அதே மாதிரி கீபோர்டில் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத பற்றி தான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ கீபோர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கஸ்டமர் சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கீஸ் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஒரு சில கீஸ் மட்டும் ஒர்க் ஆகாது. இன்னும் ஒரு சில போர்டில் பார்த்திங்க அப்படின்னா கீபோர்டில் இருக்கிற ஒரு ரோ இல்லை அப்படின்னா இல்லை காலமில், ஓகேங்களா? கீபோர்டில் இருக்கிற ரோ இல்லை அப்படின்னா காலம், ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று என்ன ஆகும் அப்படின்னா சம் கீஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் ஆகாமல் போகும். இங்கே சம் கீஸ்ன்னு சொல்கிறது என்ன சொல்கிறேன் அப்படின்னா சில கீஸ் அப்படின்னு சொல்கிறது எது சொன்னால் இப்போதைக்கு ஒரு ஏ ஒர்க் ஆகலை இல்லை ஒரு பி மட்டும் ஒர்க் ஆகலை அப்படின்ற அந்த மாதிரி கான்செப்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போயிருக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் கீபோர்டே என்ன இருக்கும் அப்படின்னா நாட் ஒர்க்கிங், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா போர்டில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். சரி, எப்படி இந்த கீபோர்டை நம்ம சரி பண்ண போகிறோம்? ஸோ இப்போ இந்த ரோ காலமு இல்லை கீஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா என்னென்னலாம் செய்ய போகிறோன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக கீபோர்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான கேபிளை உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டிப்பு வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ போர்டில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்டர்ஸ் இருந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மதர் போர்டில், லேப்டாப்போட மதர் போர்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கீஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளே இருக்கிறது இது வந்து நம்ம நார்மலாக காமனாக நம்ம பார்க்கறது தான், ஓகேங்களா? இப்போது ஒரு சில கீஸ் மட்டும் ஒர்க் ஆகலை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா ஏ மட்டும் எனக்கு ஒர்க் ஆகலை. இது வந்து கஸ்டமர் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் ஏ மட்டும் ஒரு சில கீஸ் மட்டும், அதாவது ஏ மட்டும் ஒர்க் ஆகலை அப்படின்னு நமக்கு கஸ்டமர் சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சில கீஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் இந்த கீயை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் என்ன ஆகும் அப்படின்னா அது ஒர்க் ஆக சான்சஸ் இல்லை. ஏன்னா ஃபுல்லாகவே என்ன ஆகும் அப்படின்னா அந்த கீயை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா க்ளோஸ்டு பார்த்திங்க அப்படின்னா ரப்பர் போட்டு ஷீல்டு போட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கவர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அது அந்தளவுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட்டு வந்து வேக்கம் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா சும்மா டஸ்ட்டை மட்டும் க்ளீன் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அப்போது இந்த ஏ மட்டும் ஒர்க் ஆகலை அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்த பிறகு இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன இருக்கும் அப்படின்னா கீபோர்டை நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா சேஞ்ச் பண்ண வேண்டிய மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? கீபோர்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போது ஒரு கீபோர்டு வந்து ஒரு கீபோர்டு ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாடலுக்கும் தகுந்த மாதிரி பிராண்டுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த கீபோர்டுக்கு ஒரு மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 650லேருந்து 750, 800, 900, 1200, 2000. ஸோ இந்த மாதிரி அதோட ஜென்ரேஷன்ஸை பொறுத்து அது உள்ளே இருக்கிற கீபோர்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாறும். ஸோ இந்த ரேட் சொல்லும் போது கஸ்டமர் என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு கீ தான் ஒர்க் ஆகலை, இதுக்காக ஒட்டுமொத்த கீபோர்டும் மாற்றி இவ்வளோ பைசா இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் யோசிச்சாங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு கீபோர்டு சேஞ்ச் பண்ணி கொடுக்காம அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பட்டனில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓஎஸ்கே அப்படின்றதை டைப் பண்ணுங்க, ஓகேங்களா? என்ன ஓஎஸ்கே அப்படின்றத டைப் பண்ணுங்க, அதாவது ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஏ மட்டும் இருக்கும். அந்த ஏவை மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்திங் ஏதாவது ஒரு நோட் பேடில் ஏதாவது ஒன்று போட்டு காப்பி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் டைப் பண்ணும்போது ஆனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸை கொடுக்கலாம்.
அப்படியும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்ட் எக்ஸ்டர்னலாக கீபோர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவைலபிள் இருக்குது. அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டு வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது ஓகேங்களா, இல்லைனா சிஸ்டம் பண்ணி யூஸ் பண்ணுறது ஓகேங்களா, இல்லை அப்படின்னா உங்கள் லேப்டாப்போட அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரியே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபோல்டிங்கு ஓகேங்களா, அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கீபோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கீபோர்ட்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஸோ அதாவது ஒரு சில கீஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இது சம்திங் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரோ இல்லை அப்படின்னா ஒரு காலமே ஒர்க் ஆகலை. அதாவது இப்போ ஒரு ரோவோ இல்லை இதில் இருக்கிற ஒரு காலமோ ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒரு சில கீஸ் வந்து இந்த சைடில் இருக்கிறது மட்டும் ஒர்க் ஆகலை, இந்த சைட் மட்டும் இருக்கிறது ஒர்க் ஆகலை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் இதுக்கு நம்ம செய்ய போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டை என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது ஓகேங்களா. கீபோர்டை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வேணால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ஸோ இது மதர் போர்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கீபோர்டை லேப்டாப்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மதர் போர்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் இந்த கேபிளை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ ஐபி போட்டு கனெக்டர் ப்ளஸ் இந்த கேபிள் இந்த ஒரு எண்டு, ஸோ இந்த 2 எண்டையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா திரும்ப இன்னொரு முறை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். சேம் அதே இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா கீபோர்டு தான் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ இது நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் இது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் ஆகும். அதர்வைஸ் என்ன ஆகாது அப்படின்னா ஒர்க் ஆகாது ஓகேங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக ஒரு கீபோர்டே எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. டோட்டலாக கீபோர்டே ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ இது நம்மக்கிட்ட ஸ்பேர் இருந்தது அப்படின்னா ஸ்பேருக்கான கீபோர்டு நம்ம கையில் இருந்தது அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கீபோர்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கீபோர்டு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் என்கிட்ட கீபோர்டு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு ஹார்ட்வேருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா டிரைவர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிரைவர் சாஃப்ட்வேர்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்டேட் பண்ணி பார்க்கலாம். இந்த டிரைவர் சாஃப்ட்வேர்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்லோட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்டேட் பண்ணி அப்லோடுன்ற அப்டேட்டு ஓகேங்களா. ஸோ அப்டேட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த கீபோர்டுக்கான டிரைவர்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா எனேபிள் பண்ணிவிட்டு சிஸ்டமை ஒரு முறை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ப்ராப்பராக ஒரு சில நேரத்தில் ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு சிலது பார்த்தீங்க அப்படின்னா ஓஎஸ் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா கூட ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எப்படி ஓஎஸ் சேஞ்ச் பண்ணால் இது சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போர்டில் இருக்கிற ஒவ்வொரு ஹார்ட்வேரும் ப்ராப்பராக ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். ஸோ அப்போ நம்ம மதர் போர்டில் இருக்கிற எல்லா ஹார்ட்வேரையும் யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னா ஓஎஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ கீபோர்ட் கையில் இல்லாத போது நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போவும் எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா கீபோர்ட் வராத அதாவது கீபோர்டு வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். அப்போவும் எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா கீபோர்ட் ஒர்க் ஆகாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீபோர்டு தான் என்ன ஆகணும் அப்படின்னா நீங்கள் மாற்றி ஆகணும் ஓகேங்களா. சரி, இப்போது காமனாக இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக என்ன ஆகும் அப்படின்னா பீப் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது டிஸ்பிளே வந்துட்டுருக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸாக பீப் சவுண்ட் வரும், டிஸ்பிளே எல்லாமே வந்துட்டுருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்டில் பீப் சவுண்ட் கீங்கின்னு இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்துட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம், கீபோர்டு வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஷார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். கண்டினியூஸ் பீப் சவுண்டு ஓகேங்களா வித் டிஸ்பிளேவோடு வந்தது அப்படின்னா கீபோர்டு மேபி உங்களுக்கு கீபோர்டு என்ன ஆகிருக்கும் அப்படின்னா ப்ராப்ளமாக இருக்கும். அதாவது கீபோர்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கீ என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இது கீபோர்டு ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு கீபோர்டு நீங்கள் போட்டிங்கன்னாவே போதும். இல்லை இது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கீபோர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு போர்டை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆன் பண்ணுறத நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போது இன்னொரு விஷயம் இப்போ என்னென்னா இப்போ இதில் வந்து ஒரு சில கீஸ் ஒர்க் ஆகலை, இல்லை ஒரு ரோ ஒர்க் ஆகலை, ஒரு கேலம் ஒர்க் ஆகலை, இல்லை டோட்டல் கீபோர்டே ஒர்க் ஆகலை. ஸோ அப்போது இது எல்லாத்துக்குமே சேர்த்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காமனாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் பேசுகிறேன். இப்போது நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கீபோர்டை சேஞ்ச் பண்ணிட்டேன் ஓகேங்களா. கீபோர்டை நான் என்ன பண்ணிட்டேன் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸ்டில் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் என்ன ஆகுது அப்படின்னா ப்ராப்ளம் வருது. ஸ்டில் எனக்கு
அதே மாதிரி தான் என்ன ஆகுதுன்னா ப்ராப்ளம் வருது. அப்போது இதே மாதிரி ப்ராப்ளம் வரும்போது இந்த கீபோர்டோட கனெக்ஷனை கொண்டு போய் எதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஓவோட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த ஐசி? போர்டில் இருக்கிற ஐஓஐசியை பற்றி ஐஓவை பற்றி நம்ம இனிமேல் வரப்போகிற கிளாஸஸில் ஒன் பை ஒன்னாக ஒரு டாபிக் பார்க்கும்போது ஐஓ பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உள்ளே பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல கீபோர்டோட கனெக்ஷன்ஸ் டேரெக்டாக எங்கே இருக்கும் அப்படின்னா ஐஓவோட தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கீபோர்ட் மாற்றியும் உங்களுக்கு இது ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செக் பண்ணி போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 26 பின் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஸோ இதில் ஒரு 26 பின் இருக்குது அப்படின்னா இந்த அத்தனை பின்னுமே அப்படியே என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஐஓவோட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ட்ராக் சரியாக இருக்கான்றதை என்ன பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்கான ட்ராக் வந்து சரியாக இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ட்ராக் வந்து மல்டிமீட்டரில் பஸர் மோடில் வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணும் போது ஸோ இதோட ட்ராக் வந்து கண்டினியூட்டி கரெக்டாக இருந்தது அப்படின்னா இன்னொரு விஷயம் நல்லா நான் வச்சுங்க. மோஸ்ட் ஆஃப் தி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது டைரக்ட் கனெக்ஷனில் தான் இருக்கும். ஆனால் ஒரு சில போர்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் பேக்கேஜை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. காம்போனண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சிலது கொடுத்துருப்பாங்க. அதாவது கீபோர்ட்லேருந்து கனெக்ஷன்ஸை இங்கே கொடுத்து இங்கேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஐஓக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில நேரத்தில் இது ஃபால்ட்டியாக இருக்கிறதுனால கூட உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கீபோர்டு வந்து உங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சில கீஸ் மட்டும் என்ன ஆகாதுன்னா ஒர்க் ஆகாமல் போயிருக்கலாம். ஆனால் இப்போ வர போர்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கொடுக்குறது இல்லை. மோஸ்ட் ஆஃப் இது எல்லாமே டேரெக்டாக எங்கே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஐஓவோட தான் என்ன ஆகுது அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் கீபோர்ட் மாற்றியும் அதாவது ஒரே ஒரு கீபோர்ட் மட்டும் மாற்றிட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த விஷயங்கள் என்னோட போர்டு தான் ப்ராப்ளம் அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. எப்போவுமே 90% என்ன பண்ணணும் அப்படின்னா அவுட்டரில் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை தெளிவாக என்னென்னலாம் தோணுதோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்து முடித்த பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போர்டு கிட்டே வரணும். இல்லைனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஆகக்கூடாது அப்படின்னா போர்டு கிட்டே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா உள்ளே வரக்கூடாது. ஓகேங்களா? சரி. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் ட்ராக் செக் பண்ணுறீங்க. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீபோர்டுக்கான பின் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கனெக்ட் ஆகாதனால கூட என்ன ஆகிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கும். அதாவது நான் ஆல்ரெடி இந்த கனெக்டரில் இருக்கிறத எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி போட சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அடுத்தது கனெக்டரும் சரி அந்த ஸ்ட்ரிப்பையும் சரி நீங்கள் க்ளீன் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஓவோட சைட்லேயும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பின் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ட்ரை சால்டராக உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ட்ரை சால்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல பின் ஏதாவது உங்களுக்கு ட்ரை சால்ட் இருந்ததுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீவொர்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அதாவது ஜஸ்ட் லெட்டு மட்டும் அப்ளை பண்ணிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணி போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ ஐஓ கூட உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஐஓ கூட என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போனீங்க அப்படின்னா மட்டும்தான் உள்ளே வந்து நம்மளால் பார்க்க முடியும். திரும்பவும் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். எடுத்ததும் மதர் போர்டு உள்ள செக்கிங்க்கு போயிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கார்டு லெவலில் என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் தெளிவாக ஒரு முறைக்கு 2 முறை அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி பார்த்த பிறகு தான். இப்போ கீபோர்டே ஒர்க் ஆகலை அப்படின்னா கொடுத்த கீபோர்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போயிருக்கலாம். ஏன்னா புதுசுன்றதால அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏன்னா கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனா ப்ராடக்ட்டு. மோஸ்ட் ஆஃப் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா போர்டு தான் ப்ராப்ளம் அப்படின்ற அந்த ஒரு முடிவுக்கு என்ன ஆகக்கூடாதுன்னா வரக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தெளிவாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செக் பண்ணி போட்டு பாருங்கள். ஓகேங்களா? சரி. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் பீப் சவுண்ட் சொல்லியிருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா இப்போ வர லேப்டாப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சுக்கான பாயிண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டில் தான் கொடுத்துருப்பான். போர்டை நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கான கீயே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லேப்டாப்போட இதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை இந்த கீபோர்டு உங்களுக்கு ஷார்ட்டாக இருந்தது அப்படின்னா கூட உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லேப்டாப்பு டெட்டில் இருக்கும். அதாவது உங்களுக்கு என்ன ஆகாது, லேப்டாப்பு ஆனே ஆகாது, ட்ரிகரே எடுக்காது. ஸோ என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா இந்த கீபோர்ட் ப்ராப்ளமாக இருக்கிறதால உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா லேப்டாப்பே உங்களுக்கு என்ன ஆகாது நான் ஆன் ஆகிருக்காது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு டெட்டில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது ஃபஸ்ட்டு கீபோர்டு எடுத்துகிட்டு ஆன் பண்ணி பாருங்கள்.
டச் பேட் எடுத்துகிட்டு ஆன் பண்ணி பாருங்கள், ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு ஆன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எடுத்துகிட்டு ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அக்சசரிஸில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது அடுத்து நீங்கள் பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஆகும். சரி சார், ஓகே, இப்போ இது வந்து கீபோர்ட் ப்ராப்ளம். ஸோ நான் கீபோர்டு எடுத்துட்டேன், இப்போ நான் எப்படி தான் ஆன் பண்ணுறது? இந்த கீபோர்ட் போட்டால் தான் என்ன பண்ண முடியும், உங்களால் ஆன் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வகையாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த போர்டை நம்ம ஆன் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் லேப்டாப்பில் கீபோர்டில் உங்களுக்கு பவர் சுவிட்ச் இருந்தது அப்படின்னாவே கீபோர்டுக்கு நியர்பை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கீபோர்டுக்கு நியர்பை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜம்பர் கொடுத்துருப்பாங்க. அதாவது காப்பரில் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? ஜம்பரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது வந்து உள்ளே போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்படின்னா ஜம்பரை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் டியூசரை வச்சு இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஷார்ட் பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா போர்டை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீபோர்டில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 26 பின் இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பின்னில் என்ன பண்ணுறான் அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு பின்னுனா இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மார்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆரோ மார்க்கை போட்டு ஒயிட் கலரில் ஆரோ மார்க் போட்டு ஃபஸ்ட் பின்னை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல செகண்ட் பின் மோஸ்ட் ஆஃப் நான் பார்த்த போர்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பின்னை என்ன பண்ணுறாங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சை போடுறாங்க. சப்போஸ் இதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த லேப்டாப்கான ஸ்கீமேட்டிக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி கீபோர்டுக்கான ட்ராக்ல ஆன் ஆஃப் சுவிட்சுக்கான பின் இங்கே எதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரிகர் கொடுக்கணும். சரி, ட்ரிகர் கொடுக்குறதுனா என்ன அப்படின்னா இதை வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த ட்ரிகர் கொடுக்குறத பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கிரவுண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஆன் ஆஃப் சுவிட்சோட கான்செப்ட் என்ன, ஒரு பக்கம் 3.3 வோல்ட் இருக்கும். நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணும் போது அது என்னவா மாறும், 0 வோல்ட்டாக மாறும். திரும்ப நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 3.3 வோல்ட்டாக என்ன ஆகும் அப்படின்னா மாறிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் இருக்கிற இந்த கான்செப்ட். அப்போது டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சின்ன கிரவுண்டு மட்டும் எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டச் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? ஆனால் கரெக்டாக அந்த பின்னு தான் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கான பின்னான்றது உங்களுக்கு தெரியணும். ஒரு சில பேர் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டியூசர் வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பின் வந்து கிரவுண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 2 பின்னை நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா போர்டு என்ன ஆகும், உங்களுக்கு ஆன் ஆகும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கீபோர்ட் ப்ராப்ளத்தால் மதர் போர்டும் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நாட் பவர் ஆனில் இருக்கும். ஸோ அப்போது அந்த மாதிரி கண்டிஷனில் கீபோர்டை எடுத்துகிட்டு ஜம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை கீபோர்டுக்கான ட்ராக்கை பார்த்து அதுக்கான பின்னில் மட்டும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதுக்கான கிரவுண்ட் சிக்னலில் கொடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா போர்டை ட்ரிகர் கொடுத்து ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இதுதான். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டச் பேடுக்கான ப்ராப்ளம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டச் பேடுக்கான ப்ராப்ளம். சரி, மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டச் பேடில் ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் கீஸ். என்னது? ஃபங்க்ஷன் கீஸை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன் கீஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒய்ஃபைக்கு வந்து ஆஃபு, ஆனு, பிரைட்னஸ்ஸு, ஆடியோ மைனஸு, ஆடியோ ப்ளஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் கீஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா கீபோர்டுக்கான லாக்கு. ஸோ இந்த கீபோர்டுக்கான லாக்கை நீங்கள் அங்கே கொடுத்துட்டு நீங்கள் என்ன தான் நீங்கள் கீபோர்டு இங்கே இது பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா கீபோர்ட் சரியாக என்ன ஆகாதுன்னா கண்டிப்பாக என்ன ஆகாது அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து ரொம்ப கன்ஃபார்மாக என்ன பண்ணுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. ஃபங்க்ஷன் கீஸ் எதுவும் கொடுக்கல அப்படின்றதையும் ஃபங்க்ஷன் கீயில் இது லாக் இல்லை அப்படின்றதையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணுங்கள். சரி, ஃபங்க்ஷன் கீயில் எதுவுமே இது லாக் இல்லை அப்படின்னா எனக்கு கீபோர்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னா அடுத்த கட்டம் என்ன பாருங்கள் அப்படின்னா டிரைவர்ஸ். நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா இந்த டிரைவர்ஸை தான் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கணும். ஸோ டிரைவர்ஸும் எனக்கு ப்ராப்பராக இருக்குது. அதாவது ஒரு லேப்டாப் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர்ஸ் பேக் சொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கிற டிரைவர்ஸை என்ன பண்ணாதீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ப்ராப்பராக இந்த மதர் போர்டுக்கான
மாடல் நம்பரை போட்டு அதுக்கான டிரைவர்ஸை டவுன்லோட் பண்ணி அதை மட்டுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் அதுக்கான ப்ராப்பரான ரிசல்ட், அதுக்கான பர்ஃபெக்ட் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே கிடைக்கும். ஸோ டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஸோ டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியும் எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா இது வந்து எனக்கு ப்ராப்பராக எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இது வந்து நான் ரொம்ப காமனாக சொல்கிற பாயிண்ட். எல்லாத்துலேயும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்யூச்சரில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மாறிடும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு முறை ஓஎஸை என்ன பண்ணுங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணி, அதாவது சேஞ்ச் அப்படின்னா ரீஇன்ஸ்டால் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா அதாவது சேஞ்சுன்னு சொல்கிறது அப்படின்னா மாற்றவே சொல்கிறேன். அதாவது விண்டோஸ் 7லேருந்து 8க்குலாம் மாற்ற சொல்ல, ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா விண்டோஸ் 7ஏ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ ஒரு முறை ரீஇன்ஸ்டாலை என்ன பண்ணீங்க பாருங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறேன். இது எதுக்காக நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னா ஒட்டுமொத்த லேப்டாப்புமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஒரு சில கீபோர்டில் ஒரு சில டச் பேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஸோ காமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேக் டோரை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் மதர் போர்டை எடுத்த பிறகு அதுக்கப்புறம் தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கீபோர்டையே உங்களால் பார்க்க முடியும். இந்த மாதிரி பேக் சைட்லேருந்து ஓப்பன் பண்ணுறதா இருந்ததுன்னா, இப்போ இதே ஃப்ரண்ட் சைடில் ஓப்பன் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா டச்சுக்கான கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு நீங்கள் ரிமூவ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். அதாவது இப்போ இந்த பக்கம் ஒரு லேப்டாப் இருக்குது அப்படின்னா ஓகேவா? ஸோ இப்போ இந்த கீபோர்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கீபோர்டு இருக்குன்னு வச்சுங்க. ஸோ அது எந்த இடத்துல எப்படி வேணாலும் கொடுப்பாங்க. அது மதர் போர்டோட டிசைனை பொறுத்து அது எங்கேயாவது உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாற்றிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல மட்டும் என்ன ஆகுனா இருக்கும். நீங்கள் பேக் டோர் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த இதுலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ இது வந்து பார்த்தீங்கன்னா பி, இது வந்து சி, கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டி பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கிற இந்த சி பேனலை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணலாம். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டிப்பு சரியாக கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஓகேங்களா? இங்கே இருக்கிற ஸ்டிப்பும் சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டச் பேடுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் கிளிக்கு, ரைட்டு கிளிக்கு, கீழே ஒரு போர்டு இருக்கும்ல, அந்த போர்டில் இந்த கனெக்ஷனை கொண்டு போய் உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ போத்து 2 பக்கமும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ஸ்டிப்பு ஒழுங்காக கனெக்ட் ஆகியிருக்கா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா செக் பண்ணி ஆகணும். 2 பக்கமும் ஸ்டிப்பு கரெக்டாக இருக்கான்றதையும் ஒழுங்காக கனெக்ட் ஆகிருக்கான்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிப்பு நல்லா இருக்கான்றதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் அந்த போர்டில் ஏதாவது கம்ப்ளைண்ட்டாக இருந்ததுன்னா அதில் ஏதாவது ரஸ்ட்டோ, ஃபங்கஸோ, வாட்டர் லாக்கு அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த போர்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இதெல்லாம் வந்துன்னா போர்டு உள்ளே போய் நீங்கள் செக் பண்ணுறது. ஓகேங்களா? இது ஒரு சிலது காம்ப்ளிகேட்டட் இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் பண்ணுறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பண்ணுறது. இது சிம்பிளாக கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன் லேப்டாப்பு. ஓகேங்களா? சப்போஸ் இது கஸ்டமர் ஏதாவது அர்ஜென்ட்டாக இது வந்து தேவைப்படுது, இல்லை உடனே என்னால் சரி பண்ண முடியுமா அப்படின்னு. அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபங்க்ஷன் கீஸ் பார்த்துறீங்க, டிரைவர்ஸ் பார்த்துறீங்க. இது மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக கொடுத்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா செக் பண்ண முடியும். அதர்வைஸ் மற்ற எதையும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா செக் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்டர்னல் மவுஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் மவுஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாம். அதையும் மீறி எனக்கு இன்டர்னல் தான் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் இப்போ கஸ்டமரோட பர்மிஷன் வாங்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு முறை ஓஎஸை சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கீபோர்டை கழட்டி என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்புக்கான கேபிள் நல்லா இருக்கான்றதை பார்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டச்சையே என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டச்சில் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டச்சையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்பவும் ஸ்டில் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த டச் பேடுக்கான கனெக்டர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல மதர் போர்டில் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கேருந்து எங்கே கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஓக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கொண்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கான டேட்டா, கிளாக்கு,
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது உள்ள இருக்கிற சப்ளை முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான டேட்டா கிளாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஓவோட தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான இந்த டிவைஸ் வேலை செய்யறதுக்கான சப்ளை இருக்கா, இதுக்கான டேட்டா இருக்கா, இதுக்கான கிளாக் இருக்கான்றது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதுமானது. ஓகேவா? ஸோ இது வந்து கீபோர்டுக்கு உள்ளே இருக்கிற இந்த விஷயங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோக்கான டிவைஸு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆடியோ. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ ஆடியோவில் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வகையாக என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும், பட் எக்ஸ்டர்னல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் ஒர்க்கிங். இந்த கம்ப்ளைண்ட் வரும். சேம் அதே மாதிரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸ்டர்னல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகேவாக இருக்கும், பட் இன்டர்னல் நாட் ஒர்க்கிங். இது இல்லாமல் போத் நாட் ஒர்க்கிங். மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து நம்ம இதுவில் பார்க்கலாம். இப்போது இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஓகே அப்படின்னா நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா ஸ்பீக்கர் போர்ட்லேயே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹெட்ஃபோனோட ஜாக் மூலிமா நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல். ஸோ உங்களுக்கு இன்டர்னல் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னாவே நீங்கள் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது சவுண்டுக்கான டிரைவர்ஸ் வந்து கரெக்டாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னாவே டிரைவர்ஸ் உங்களுக்கு ஓகேன்றது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ ஜாக் மட்டும் தான் ஒர்க் ஆகலை அப்படின்னா இதுக்கான ப்ராப்பரான ஜாக்கை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். அதாவது செல்ஃபோனில் யூஸ் பண்ணுறதை எடுத்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா சிஸ்டமில் பழைய சிஸ்டம்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சிலதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மைக்குக்கு தனியாக ஜாக் கொடுத்துருப்பாங்க, ஸ்பீக்கருக்கு தனியாக ஜாக் கொடுத்துருப்பாங்க. இப்போது நம்ம செல்ஃபோனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மைக்கு ஸ்பீக்கரு ஓகேங்களா ரெண்டுமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரே ஜாக்கில் இருக்கும். அப்போ இது ஒரே ஜாக்கில் இருக்கும்போது இப்போ நீங்கள் மைக்குக்கு தனியாக இருக்கிற சிஸ்டம்லேயும் ஸ்பீக்கர் தனியாக இருக்கிற சிஸ்டம்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகாது. உங்கள் சிஸ்டம்லேயும் போத் ரெண்டுமே சேர்ந்து ஒரே ஜாக்கு 3.5mm ஜாக்காக இருந்ததுன்னா நீங்கள் கொடுத்து ஒர்க் பண்ணுறதுல ஓகே, மாறி மாறி இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கொடுத்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பரான ஜாக்கை என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ என்ன ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஹெட்ஃபோனை நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்படியே இல்லை அப்படின்னா இந்த ஜாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் ஸ்பீக்கரு, ரைட் சைட் ஸ்பீக்கரு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்படின்னா மைக்கு, இந்த 4த்துக்கான கனெக்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா இது உள்ளே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒரே சிங்கிள் ஜாக்காக இருக்கும்போது. அப்போ இந்த ஜாக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்டரில் இருக்கிறதால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய டஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா இதில் படியும். நீங்கள் ஒவ்வொரு முறை இது உள்ள ஜாக்கை நீங்கள் இன்சர்ட் பண்ணும் போதும் உங்கள் லாஸ்ட் கார்னரில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விதமான டஸ்ட்டு போய் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே போய் அப்படியே படியும். இந்த டஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஜாக்கை இன்சர்ட் பண்ணும்போது சரியாக காண்டாக்ட் என்ன ஆகாது அப்படின்னா இந்த பின்னுக்கு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அப்போது இது செல்ஃபோனாகவும் கிட்டத்தட்ட சேம் தான் வரும், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா லேப்டாப்புக்கும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது இந்த டஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ற இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது அப்போவும் உங்களுக்கு இது ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அப்போ உங்களுக்கு எது ப்ராப்ளமாக இருக்கலாம். இப்போது ஒரு சில போர்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆன்போர்ட், அதாவது ஆன்போர்ட் ஜாக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மதர் போர்டு இருக்குது அப்படின்னா அந்த மதர் போர்டில் ஏதாவது ஒரு கார்னரில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஜாக்கை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஒரு சில போர்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஆடியோக்குன்னு தனியாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. இந்த போர்ட்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்ட்ரிப்பை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த போர்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கான கனெக்டர் சரியாக என்ன இருக்காது அப்படின்னா கனெக்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ஸ்ட்ரிப்பு ஏதாவது உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ப்ராப்ளம் ஆகிருக்கலாம்.
ஓகேங்களா. இந்த மாதிரி இந்த வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து டாட்டர் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் இப்படி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் எனக்கு ஆன் போர்டு தான் இருக்குது, நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கான சப்ளை எல்லாமே சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இதை என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, இதை தான் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, இதுக்கான சப்ளை ப்ளஸ் இதுக்கான ட்ராக்கு, இதுக்கான ஆடியோ ட்ராக் என்ன இருக்கும் அப்படின்னா, நேராக எங்கே கொண்டு போய் போட்டிருப்பான் அப்படின்னா, ஆடியோ ஐசி கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இன்பிட்வீனில் நிறைய காம்பனண்ட் இருக்கும். ஸோ நடுவில் இருக்கிற காம்பனண்ட் சரியாக இருக்கான்னு பாருங்கள், ட்ராக் சரியாக இருக்கான்றதை பார்க்கணும். இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாக்கை நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா மாற்றுற லெவலுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல், அதாவது ஜாக்கில் எனக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, பட் ஆனால் இன்டர்னல் எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது, இன்னொரு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை, இல்லை ஸ்பீக்கர் குறைன்னு கேட்குது, ஸோ ஸ்பீக்கர் ரொம்ப லோவாக இருக்குது, ஸ்பீக்கரே ஒர்க் ஆகலை அப்படின்ற இந்த எந்த கண்டிஷனாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சேஞ்ச் ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கர் தான் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா மாற்றி ஆகணும். ஸோ அப்போது அதை மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் உங்கள்கிட்ட ஸ்பேர் இருந்ததுன்னா அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை இதை வந்து நான் மாற்றியும் இது ஒர்க் ஆகலை, இல்லை மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் சிப் லெவல் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போயிடக்கூடாது. அதாவது மோஸ்ட் ஆஃப் நீங்கள் என்னென்னலாம் வெளியில் இருக்கிற விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னா உள்ளே வரணும். ஸோ சேஞ்ச் பண்ணியும் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா அப்போது இந்த கனெக்டர் இருக்கும். ஸ்பீக்கர் தான் நான் மாற்றிட்டேன்ல, அப்போ இந்த கனெக்டரில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பின்னை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ காம்பனண்ட் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆடியோ ஐசி வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்படின்னா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ காம்பனண்ட் பை காம்பனண்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பின் பை பின் என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ராக் செக் பண்ணி ஆகணும். சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் காம்பனண்ட் ஏதாவது வீக்காக இருக்குது, இல்லை காம்பனண்ட் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது, ரஸ்ட்டாக இருக்குது, ஃபங்கஸாக இருக்குது, அந்த மாதிரி இருந்ததுன்னா க்ளீன் பண்ணி போடுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்து போட்டாகணும். ஓகேங்களா. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போத் நாட் ஒர்க்கிங். இதுவரையும் ஒர்க் ஆகிட்டு இருந்தது, இப்போ ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு, இல்லை நீங்கள் புதுசாக ஓஎஸ் மாற்றுறீங்க, இல்லை சவுண்டுக்கான ப்ராப்ளம்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்தது அப்படின்னாவே ஒன்று விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, மோஸ்ட் ஆஃப் போத் ரெண்டுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு எது ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா டிரைவர்ஸ் தான் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா ப்ராப்ளமாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் 90% என்ன ஆகும் அப்படின்னா டிரைவர்ஸ் தான் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிரைவர்ஸை என்ன பண்ணுங்க அப்படின்னா மை கம்ப்யூட்டரில் ரைட் கிளிக் பண்ணி டிவைஸ் மேனேஜரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கே சவுண்டு கொடுத்துருக்கானோ அந்த சவுண்டை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிசேபிள், அதாவது அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டு திரும்ப ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகும். ஸோ அப்போது இது உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போவே சொல்லிட்டேன், பைரட் எதுவுமே உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா போடாதீங்க, இந்த மாதிரி டிரைவர்ஸ் பேக் அந்த மாதிரிலாம் போடாதீங்க. லேப்டாப்போட மாடல் நம்பர் பார்த்து இந்த பிராண்டுக்குன்னு கொடுக்குற அந்த டிரைவர்ஸை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இதை பண்ணியும் உங்களுக்கு இது ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் லாஸ்ட்டாக என்ன பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா ஓஎஸை ஒரு முறை சேஞ்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்றது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பைரட்டு, ஒரிஜினல் இல்லை. இப்போ நான் இந்த கம்ப்ளைண்ட்டை நான் எல்லாத்துக்குமே சொல்வேன், ஆனால் இது எல்லாத்துக்குமே செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ ஒரு சின்ன க்ளூக்காக தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு ஐடியாவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ளே கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த டிரைவர்ஸ் மாற்றியும் உங்களுக்கு ஒர்க் ஆகலை, ஸ்பீக்கர் மாற்றியும் ஒர்க் ஆகலை, 1க்கு 2 நான் வந்து இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒரிஜினல் டிரைவர்ஸ் போட்டும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் ஒரு ஓஎஸ் ஒரு லேப்டாப் ஒன்று பை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.1 ஓஎஸை சப்போர்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அது வந்து 8.1 சப்போர்ட் பண்ணும். சப்போஸ் 8.1 வந்து கஸ்டமருக்கு என்ன ஆகலை அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, எனக்கு யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்ற போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா விண்டோஸ் 7 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அப்போ விண்டோஸ் 7 இன்ஸ்டால் பண்ணும்போது அவங்க விண்டோஸ் 7க்கு ஏற்ற மாதிரி அவங்க டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்களான்றதை நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா பார்த்தாகணும். இந்த டிரைவர்ஸ் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிவைசஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிரைவர்ஸில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்குது. சரி, டிரைவர்ஸ் மாற்றிட்டேன், டிவைஸும் மாற்றிட்டேன், அப்போது எனக்கு இது ஒர்க் ஆகலை அப்படின்னா பிரச்சனை எங்கே இருக்கும்? ஆடியோ ஐசியாக இருக்கும். ஓகேவா. இந்த ஆடியோ ஐசியோட கனெக்ஷன் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா போர்டில் இருக்கிற பிசிஹெச்சோட கனெக்ஷன்ஸில் இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ பிசிஹெச்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கே போய் ஆகணும்? ஆடியோ ஐசிக்கு போய் ஆகணும். ஆடியோ ஐசிலேருந்து என்ன ஆகணும்? ஆடியோ கனெக்டருக்கு போகும். ஆடியோ கனெக்டர்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பீக்கருக்கு கொண்டு போய் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்பீக்கருக்கு கொண்டு போய் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து காமனாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கரில் உள்ளே வர ப்ராப்ளம்ஸு. ஓகேவா. சரி,
இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். ஹார்ட் டிஸ்க் நாட் டிடெக்டடு அப்படின்ற அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இப்போது பொதுவாக ஒரு டெஸ்க்டாப் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் பெருசாக இருக்கும், இன்னொரு கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருக்கும். இந்த பெரிய கேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கான பவர் கேபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பவருக்கானது. ஒன்று வந்து என்னது பவரு, இன்னொன்று வந்து சின்ன கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா டேட்டா. ஒன்று வந்து பவரு, இன்னொன்று வந்து டேட்டா. ஸோ பவர் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. டேட்டாவை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மதர் போர்டோட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது எஸ்எம்பிஎஸ்க்கான பவரும் மதர் போர்டுக்கான கனெக்ஷனும் ப்ராப்பராக உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் பயாஸில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்கோட சீரியல் நம்பர் என்ன இருக்கும் அப்படின்னா அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அங்கே என்ன இருக்கும் மதர் போர்டோட உங்களுக்கு அந்த சீரியல் நம்பர் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு இந்த சீரியல் நம்பர் உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகலை அப்படின்னாவே இந்த ஹார்ட் டிஸ்க்குக்கான பவரும் டேட்டாவும் ஏதோ ஒன்று ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது இதை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்எம்பிஎஸ்க்கான வேற ஒரு பவர் கேபிளை இங்கே எஸ்எம்பிஎஸ்லாம் நிறைய பவர் கேபிள் இருக்கும். அப்போ அதில் ஏதாவது ஒன்று எடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டேட்டா கேபிளை என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மதர் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 சட்டா போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த கேபிளை என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றி போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். அப்போது இதை மாற்றி போட்டு செக் பண்ணும் போது உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா க்ளீனாக தெரிஞ்சிடும். ஸோ அப்போ இது பவர் கேபிள் ப்ராப்பராக நான் மாற்றிருக்கேன், டேட்டா கேபிள் மாற்றிருக்கேன், அப்போது எனக்கு இந்த ஹார்ட் டிஸ்க்கான சீரியல் நம்பர் வரல அப்படின்னா மேபி உங்களுக்கு எது ப்ராப்ளமாக இருக்கலாம், இந்த ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்போது இந்த ஹார்ட் டிஸ்க்கு ப்ராப்ளமாக இருக்கா இல்லையான்றதை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இதோட ஹார்ட் டிஸ்கை ரிமூவ் பண்ணி நீங்கள் வேறு ஒரு சிஸ்டமில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓஎஸ் இருக்கிற சிஸ்டமில் செகண்டரியாக கனெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட ஹெல்த்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணலாம். நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிள் மார்க்கெட்டில் இருக்குது. ஹார்ட் டிஸ்க் சென்சேஷனல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. நான் பொதுவாக அதை யூஸ் பண்ணுறேன். நான் ஹார்ட் டிஸ்க் அது லேப்டாப்பாக இருந்தாலும் சரி டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த்தை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதை வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெல்த்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னா செக் பண்ணுவேன். ஸோ அப்போ இதோட ஹெல்த் நல்லா இருந்தது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் இப்போ திரும்பவும் நம்ம என்ன ஆகணும், ஒன்று பவராக இருக்கணும் இல்லைனா டேட்டாவாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் எஸ்எம்பிஎஸ் சேஞ்ச் பண்ணி பார்ப்பேன். ஸோ போர்ட்டு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இது 4 போர்ட்டுமே எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா மதர் போர்டில் இருக்குது அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ்க்கு நம்ம வரலாம். ஸோ இது வந்து என்ன ஆகுது, இது வந்து ஒரு டெஸ்க்டாப்பில் இருக்கிறதுக்கான உள்ள விஷயம். இப்போ இதே லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து ஆன் போர்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. போர்டு ஆன் போர்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதுக்கு தனியாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிப்பை போட்டு ஒரு கனெக்டரை போட்டு அதை கொண்டு போய் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மதர் போர்டோட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 டைப் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் இப்போ வர ஹார்ட் டிஸ்கோட கனெக்டரில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா வெறும் 5 வோல்ட் மட்டும்தான் வரும். ஓகேங்களா, உள்ளே வந்து என்ன ஆகும் அப்படின்னா 5 வோல்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரபிள் ஷூட் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா இது வந்து இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நான் எடுக்க போகிற அடாப்டர் செக்ஷனாக இருக்கட்டும், ஸ்டாண்ட்பை செக்ஷனாக இருக்கட்டும், இல்லை எந்த கோர் ஐசியாக இருக்கட்டும், எந்த ஒரு ஐசியாக இருக்கட்டும், என்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி மொத்தமே நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா 4 ப்ராப்ளம் தான் வரும். மோஸ்ட் ஆஃப் 4 ப்ராப்ளம் வரும். ஒன்று அந்த லைன் என்ன இருக்கணும் அப்படின்னா ஷார்ட் ஆகிருக்கணும். அதாவது ஷார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக சப்ளை போகிற லைனை நம்ம என்ன சொல்லுவோம், பாசிட்டிவ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாசிட்டிவ் லைனு நமக்கு என்னவா மாறிடுச்சு அப்படின்னா நெகட்டிவாக மாறிடுச்சு அப்படின்னா அந்த லைனை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க அப்போ ஷார்ட் ஆகிடுச்சுன்னா கிரவுண்டுக்கான காம்பனண்ட் எது எதெல்லாம் இருக்கும் அப்படின்றத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிரவுண்டுக்கான காம்பனண்ட் எது எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரு, டயோடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர். ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டுக்கான காம்பனண்ட், ஐசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கான காம்பனண்ட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதுக்கப்புறம் காம்பனண்ட் பற்றிலாம் படிக்கும் போது இன்னும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஒன்று அந்த லைனில் உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஷார்ட் ஆகிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லைன் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நோ வோல்டேஜ். இந்த இடத்துல என்ன வரும், நோ வோல்டேஜ். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வோல்டேஜே வரல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 5 வோல்ட் வரணும், ஆனால் எனக்கு இந்த 5 வோல்ட் வரல அப்படின்னா ஒன்று ஸ்டார்டிங்கில் இருந்தே எனக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா கிடைக்காம இருக்கலாம்.
அப்படி இல்லைன்னா நடுவில் ஏதாவது காம்பனண்ட் போட்டு கொண்டு வரும்போது இந்த காம்பனண்ட் ஏதாவது என்ன இருக்கலாம் அப்படின்னா ஓப்பன் ஆகியிருக்கலாம். ஓகேங்களா? பிரச்சனை எதுன்றதை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கணும். வோல்டேஜே இல்லை அப்படின்னா அப்போ வோல்டேஜ் கொடுக்கல அப்படின்னா ஏன் கொடுக்கலன்றதை பார்க்கணும். அப்போது வோல்டேஜ் கொடுத்துருந்ததுன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். அப்போ வரல அப்படின்னா நடுவில் இருக்கிற காம்பனண்ட் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற ட்ராக் ஏதாவது என்ன இருக்கும் அப்படின்னா மேபி ஃபால்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கம்ப்ளைண்ட். மூணாவது கம்ப்ளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லோ வோல்டேஜ். உங்களுக்கு என்ன வரும்? லோ வோல்டேஜ். ஒட்டுமொத்த லேப்டாப்புக்கான ட்ரபிள் ஷூட்டுக்கான டிப்ஸே இவ்வளோ தான். இந்த மோஸ்ட் ஆஃப் எல்லா போர்ட்லேயும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு நிறைய வரும். இப்போ 5 வோல்ட் வருதுன்னா அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்? 3 வோல்ட் தான் வருது. எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ அதாவது நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபேனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் இருக்கும். ஆனால் அந்த ஃபேன் ஒர்க் ஆகிறதுக்கான வோல்டேஜ் கிடைக்காததுனால அது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோவாக ரன் ஆகும். ஸோ வோல்டேஜ் கிடைக்கல. அப்போ அது என்ன ஆகாது? ப்ராப்பராக உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா ஒர்க் ஆகாது. சேம் அதே கான்செப்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா லோ வோல்டேஜ். அப்போது ஒரு காம்பனண்ட்டில் லோ வோல்டேஜ் வருது அப்படின்னா என்னென்னலாம் ப்ராப்ளமாக இருக்கலாம்? ஒன்று ஆரம்பிக்கிற இடத்துல அந்த கேட்டு ட்ரிகர் பண்ணுற இடமா இருக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் அதோட ட்ராக்ல இருக்கிற கெப்பாசிட்டர்ஸ் ஏதாவது என்ன இருக்கும் அப்படின்னா லீக்கேஜாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லோ வோல்டேஜ் வந்து உங்களுக்கு உள்ளே வரலாம். நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து என்ன இருக்காது அப்படின்னா நாட் ஸ்டேபிள். வோல்டேஜ் வந்து என்ன ஆகாது அப்படின்னா ஒட்டுமொத்த ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ட்ரபிள் ஷூட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இதை பற்றி நான் உங்களுக்கு தியரி கிளாஸ் எடுக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் இவ்வளோ தான் வரும். இது தவிர்த்து என்ன ஆகாதுன்னா வேறு எதாகாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிளாக என்ன ஆகாது அப்படின்னா உள்ளே இருக்காது. அதாவது டிசியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எனக்கு 5 வோல்ட் வரணும் அப்படின்னா மேக்ஸிமம் 99% இந்த இடத்துல 5 வோல்ட் கண்டிப்பாக நின்னே ஆகணும். ஆனால் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல 4 வோல்ட் வருது, 3 வோல்ட் வருது, 4 வோல்ட் வருது, 3 வோல்ட் வருது, 2.5 வருது. இந்த மாதிரி வோல்டேஜ் மாறி மாறி வந்தது அப்படின்னா இதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் ஆகுது அப்படின்ற இந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சொல்கிறோம். அப்போது ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது. இந்த ஐசியிலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் 5 வோல்ட் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துக்கு கொடுக்குறேன். இந்த இடத்துல எனக்கு ஸ்டேபிளாக இல்லை. அப்போது ஒன்று பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சரியாக கொடுக்காமல் இருக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த செக்ஷனில் அடுத்து இருக்கிற செக்ஷன்ஸில் யாராவது ஒருத்தர் ப்ராப்ளமாக இருக்கலாம். இப்போ இங்கேருந்து ஒரு மாஸ்பெட் போட்டிருக்கேன். இந்த மாஸ்பெட்டில் இருந்து திரும்ப இங்கே 5 வோல்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் ஏதாவது ஷார்ட் ஆகிருக்கலாம். இந்த இடம் ஷார்ட் ஆனதால் இது என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மாறி மாறி வரலாம். இல்லை இந்த ட்ராக் லைன்லேயே இருக்கிற காம்பனண்ட் ஏதாவது லீக்கேஜாக இருக்கலாம். அதாவது பார்ஷியல் ஷார்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்குது. ஆனால் இந்த ஒரு 4 பாயிண்ட்டை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் அந்த இடத்துல ஷார்ட் ஆகிருக்கா, இல்லை வோல்டேஜ் வரலையா, இல்லை லோ வோல்டேஜாக இருக்கா, இல்லை ஸ்டேபிளாக நிற்கலையா, இது என்ன ப்ராப்ளம்ன்றதை நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் காம்பனண்ட்டை படிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய புரியும். இது 4 தான் ட்ரபிள் ஷூட்டே. ஒட்டு மொத்தமாக அது என்ன செக்ஷனாக இருந்தாலும் இந்த 4 தான் என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகிறதுக்கான 5 வோல்ட் என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு கிடைச்சாகணும். சரி, இது கிடைக்கல அப்படின்னா இங்கே நான் ஒரு சின்ன க்ளூ மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது எனக்கு 5 வோல்ட் இருக்குது. அதாவது கார்டு லெவலில் நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துடணும். கார்டு லெவல் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க? பயாஸில் போயிட்டு ஹார்ட் டிஸ்க் ஒரு சீரியல் நம்பர் ப்ரெசென்ட் ஆகிருக்கான்னு பார்க்குறீங்க. ஹார்ட் டிஸ்கோட சீரியல் நம்பர் ப்ரெசென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பவர் கேபிளும் டேட்டா கேபிளும் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சீரியல் நம்பர் இல்லை அப்படின்னா தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் நீங்கள் போர்டு உள்ளே வரணும். சீரியல் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த்தை மட்டும் செக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான ஓஎஸ் அப்படின்ற அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளே போயிடலாம். ஸோ ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஓஎஸ் போடலை அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓஎஸ் லோட் ஆகும்போது ஆஃப் ஆகுறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாமே வரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வச்சிருக்கிற ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிடிஏ ஆகும். ஆனால் நீங்கள் போடுற ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஆர் இருக்கும். பயாஸில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா பயாஸோட செட்டிங்ஸ் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா லெகசியில் செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போதும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளைண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போது ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த் செக் பண்ணணும். ஹார்ட் டிஸ்கோட இந்த பூட்டிங் உள்ளே இருக்கிற இந்த கான்செப்டையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ இதுக்கான வோல்டேஜ் என்ன ஆகணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கணும்.
சீரியல் நம்பர் பார்க்க சொல்லியிருக்கேன், ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த் செக் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கேன், சப்போஸ் கனெக்டர் ப்ராப்ளமாக இருந்தால் கனெக்டர் மாற்ற சொல்லியிருக்கேன். இதெல்லாம் மாற்றியும் உங்களுக்கு இது ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதோட டேட்டாவும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த டேட்டா டேரெக்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிசிஹெச்சோட தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதோட லைனை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிசிஹெச்சோட தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது இதுக்கான பவர் சப்ளை கரெக்டாக இருந்தது அப்படின்னா, இங்கிருந்து நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இதுக்கான சிக்னல்ஸ் என்ன ஆகணும் அப்படின்னா நமக்கு உள்ளே கிடைக்கணும். இதுக்கு இன்பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் நிறைய காம்போனன்ட்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. சிக்னல் பைபாஸ் பண்ணுற ஒரு சில கெப்பாசிட்டர்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கெப்பாசிட்டர்ஸ் செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான வோல்டேஜ் தான் இருக்கும். ரொம்ப அதிகமான வோல்டேஜ்லாம் இருக்காது. ரொம்ப கம்மியான வோல்டேஜ் தான் பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? ரொம்ப கம்மியான வோல்டேஜஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. இந்த வோல்டேஜஸ் வந்து உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு ஏதாவது காம்ப்ளிகேட்டட் இல்லை ப்ராப்ளமாக உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, சப்போஸ் இப்போ என்கிட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் டிடெக்ட் ஆகாத ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்கிட்ட ஒரு போர்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹார்ட் டிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தோட கனெக்டரும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். அப்போது இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பின் பை பின் என்ன பண்ணுங்க அப்படின்னா வோல்டேஜ், அதே மாதிரி சிக்னலுக்கான டேட்டா டிஎக்ஸ் ஆர்எக்ஸில் என்னென்னலாம் வோல்டேஜஸ் வருது அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட் பண்ணி வைங்க. அதே மாதிரி அதுக்கான இம்பிடன்ஸ் வேல்யூ என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணி நோட் பண்ணி வைங்க. இம்பிடன்ஸ் வேல்யூ போர்டுக்கு போர்டு உங்களுக்கு வேரி ஆகும். பட் ஆனால் எவ்வளோ வேல்யூ கிடைக்குது அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். ஒருவேளை இந்த காம்போனண்ட்டை நான் எடுத்த பிறகு இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுதுன்னா வேல்யூ லோவாக இருக்குது, இந்த இடத்துல ஹையாக இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் இது பிசிஹெச் ப்ராப்ளமாக இருக்கலாம். இன்பிட்வீனில் இருக்கிற காம்போனண்ட் எதுவுமே ப்ராப்ளம் இல்லாத பட்சத்தில். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது ரொம்ப ரேர் தான். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்கு சேஞ்ச் பண்ணும் போதோ இல்லை பவரில் தான் நிறைய ப்ராப்ளம் வரும். இந்த டிஎக்ஸ் ஆர்எக்ஸில் அவ்வளோவா பவர் வராது. சப்போஸ் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா கூட நீங்கள் இதுக்கான ட்ராக் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், அதுக்கான காம்போனன்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், அதுக்கான காம்போனண்ட்டை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இது மீறியும் வரல அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் பிசிஎஸ் ஏதாவது உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ப்ராப்ளமாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு எல்லாமே மாறும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பியில் உங்களுக்கு ஏதாவது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ப்ராப்ளம் ஆயிருக்கலாம். உங்களுக்கு யூஎஸ்பியில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதாவது யூஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு யூஎஸ்பின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்று மதர் போர்டோடவே என்ன இருக்கும் அப்படின்னா யூஎஸ்பி இருக்கும். ஒரு சிலது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணி அந்த யூஎஸ்பிக்கான கேபிளை போட்டு அதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மதர் போர்டோட கனெக்டரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணும் போது எல்லா யூஎஸ்பியும் ஒர்க் ஆகுதா இல்லை ப்ராப்பராக இந்த ஒரு யூஎஸ்பி மட்டும் ஒர்க் ஆகலையா அப்படின்ற இந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் எது இதில் ஒர்க் ஆகலை அப்படின்றது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் நீங்கள் கார்டு லெவலில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? டிரைவர்ஸ். ஓகேங்களா? இந்த 3.0 பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான டிரைவர்ஸ் போட்ட பிறகு தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுக்கான டிரைவர்ஸ் ஒர்க் செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக டிரைவர்ஸ் அப்டேட் பண்ணுறது, ப்ராப்பரான டிரைவர்ஸ் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியும் இல்லைன்னா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஓஎஸை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அப்போவும் இது ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த யூஎஸ்பி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லாக் இருக்கும். இந்த 2ம் உள்ளே போகும்போது இந்த 2 லாக்கும் என்ன ஆகும்னா இந்த பென் டிரைவ் ஸ்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா பிடிச்சிக்கும். சேம் டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பின்ஸ் எல்லாமே சரியாக இருக்கான்றதை பார்க்கணும். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பின்னெல்லாம் கூட உடச்சிருப்பாங்க. ஸோ சரியாக போட முடியாமல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இல்லை அந்த பின்னு ட்ராக் ஏதாவது உடஞ்சிருக்கலாம், இல்லை அது ஏதாவது என்ன இருக்கும் அப்படின்னா டேமேஜஸ் இருக்கும். ஸோ அந்த பின் ஏதாவது சரியாக இருக்கான்றதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செக் பண்ணி போட்டு பாருங்கள். அந்த இடத்துல அதுக்கான பின்ஸ் ஏதாவது உங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பின்ஸும் உங்களுக்கு சரியாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அந்த காம்போனன்ட் அந்த மேலே இருக்கிற இந்த லாக்கை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா பென் டிரைவ் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இப்போவும் இது உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் இந்த யூஎஸ்பியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு யூஎஸ்பிக்கான ஐசியை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இது சிப் லெவலில் உள்ள வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கனெக்டருக்கான ட்ராக்கையும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா செக் பண்ணிங்க அப்படின்னா மல்டிமீட்டர் வச்சு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உள்ளே என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, உள்ளே எப்படி இருக்குது அப்படின்ற மற்ற விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ண முடியும். சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிரைவர்ஸ் மாற்றிட்டேன், ஓஎஸ் மாற்றிட்டேன், யூஎஸ்பிக்கான ஐசியும் மாற்றிட்டேன். ஆனால் இந்த யூஎஸ்பி ஐசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேருந்து எனேபிள் வரும் அப்படின்னா பிசிஹெச்லேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எனேபிள் கிடைக்கும்.
இந்த ஐசி ஒர்க் ஆகிறதுக்கான எனேபிள் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே கிடைக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிஹெச் ப்ராப்ளத்தால் கூட உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த யூஎஸ்பி ஒர்க் ஆகாமல் போகலாம். ஆனால் ப்ராப்பராக எனக்கு டிஸ்பிளேலாம் வந்துடும், எல்லாமே ஒர்க் ஆகும், எல்லாமே சரியாக இருக்கும். அதாவது ஒரு பிசிஹெச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐசி கிடையாது, இது உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட் இருக்கும். ஒரு பிசிஹெச்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய பார்ட் இருக்கும், அதில் ஒரு பார்ட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஎஸ்பி. அப்போ இந்த பார்ட்டு மட்டுமே டேமேஜ் ஆனதால் உங்களுக்கு இது கூட ப்ராப்ளமாக இருக்கலாம். ஒன்று நான் திரும்பவும் சொல்கிறேன், பிசிஹெச்சாக இருக்கலாம், இல்லை ட்ராக்காக இருக்கலாம், இல்லை இதுக்கான ஸ்டிப்பாக இருக்கலாம், இல்லை கனெக்டராக இருக்கலாம், இல்லை ரஸ்ட்டு ஃபங்கஸாக இருக்கலாம், இல்லை இதுக்கான காம்பனண்ட் ஏதாவது டேமேஜாக இருக்கலாம். ஸோ இது ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்த பிறகு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது வந்து மேபி பிசிஹெச் ப்ராப்ளமாக இருக்கலாம். இப்போ உங்களுக்கு பிசிஹெச்சில் இந்த யூஎஸ்பி செக்ஷன் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா ஒட்டுமொத்தமாக போர்டில் இருக்கிற இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் எதுவுமே என்ன ஆகாது அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் இருக்கிற விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்வீஸ் பண்ண தான் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இதை வந்து நீங்கள் கொண்டு போக முடியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காம்பனண்ட் பற்றி உங்களுக்கு உள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ காம்பனண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதையும் மிஸ் பண்ணாதீங்க. டெய்லி ஒரு காம்பனண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அடிக்கடி இதுக்கான நோட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு தான் நான் சொன்ன கம்ப்ளைண்ட் மட்டும்தான் வரும்னு அவசியம் கிடையாது. ஸோ மாற நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணுற அந்த மெத்தட் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய என்ன ஆகுது அப்படின்னா மாறுது. ஸோ நிறைய மெத்தட்ஸ் உங்களுக்கு மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன ஆகணும் அப்படின்னா நம்ம மாற்றிக்கணும். ஓகேவா?